போட்டோ நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? கேவலமான போட்டோ இது. இந்த போட்டோக்கு இப்போ உலக புகழ் பெற்றுச்சு. வேற இதுக்கு யார் காரணம்? இந்த போட்டோ இப்போ இந்த அளவுக்கு உலக புகழ் பெற்றிருக்குன்னா யார் காரணம்? நான் இல்லை, நீங்க தான் காரணம். இந்த அடிமை கூட்டத்தை தமிழ்நாட்டுக்குள்ள நுழைய விடக்கூடாது. நான் உங்ககிட்ட கேட்டுக்கொள்வதெல்லாம் ஒண்ணுதான். உங்கள் சத்யாவின் ஃபுல் மூன் சேல் அப் டு 70% தள்ளுபடி. ஏசி விலை 2ஆம் தேதி முதல் 15% வரை உயர்கின்றது. இப்போது ஏசி வாங்கி பணத்தை சேமியுங்கள். வீடுதோறும் அரசு சேவைகள், மருத்துவம் தொடர்ந்திட ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். கேக்குதா? நல்லா இருக்கீங்களா? முதல்ல இவ்வளவு சிறப்பான, எழுச்சியான, அன்பான வரவேற்பு கொடுத்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் முதல்ல என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கடந்த 17 நாட்களா தமிழ்நாடு முழுக்க ஒவ்வொரு தொகுதியா போய் பிரச்சாரம் பண்ணி நம்முடைய வெற்றி வேட்பாளர்களுக்கு உதயசூரிய சின்னத்திலையும் நம்முடைய கூட்டணி வேட்பாளர்களுக்கு கூட்டணி கட்சி சின்னத்திலையும் வாக்கு கேட்டுட்டு இருக்கேன். அதன்படி இன்னைக்கு நம்முடைய கிருஷ்ணராயபுரத்துக்கு வருகை தந்து நம்முடைய வெற்றி வேட்பாளர் திரு சி.கே. ராஜா அவர்களுக்கு உதயசூரிய சின்னத்தில் நீங்க எல்லாம் வாக்களிக்கணும்னு கேட்டுக்கிறேன். அதே மாதிரி குளித்தலை தொகுதியினுடைய வெற்றி வேட்பாளர் அண்ணன் திரு சந்திரன் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிச்சு இவங்க 2 பேரையும் மிகப்பெரிய வெற்றி உறுதியா செஞ்சிருவீங்களா? முதல்ல மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் திரு செந்தில் பாலாஜி அவர்களுக்கும், நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் பிரகாஷ், அண்ணன் அன்னியூர் ராஜேந்திரன், பல்லவி ராஜா, மாணிக்கம், சிவகாம சுந்தரி, ராஜேந்திரன், ரமேஷ் பாபு, தொகுதி பார்வையாளர் நந்தகுமார், கேசவன், தலைமை செயற்குழு உறுப்பினர்கள், பொதுக்குழு உறுப்பினர்கள், பகுதி ஒன்றிய நகர பேரூர் கழக செயலாளர்கள் சுப்பிரமணியன், ரவிராஜா, ரகுநாதன், பாஸ்கரன், ராமலிங்கம், வீராசாமி, ராமர், அண்ணாதுரை, தியாகராஜா, கரிகாலன் உள்ளிட்ட அனைத்து ஒன்றிய நகர பகுதி பேரூர் கழக செயலாளர்கள், மாவட்ட இளைஞர் அமைப்பாளர் சக்திவேல், துணை அமைப்பாளர் நந்திரி யுவராஜ், இளைஞரணி உள்ளிட்ட அனைத்து அணிகளுடைய நிர்வாகிகள், நம்முடைய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள், இங்கு வந்திருக்கக்கூடிய எனது அருமை தாய்மார்கள், அக்காக்களுக்கும், தங்கைகளுக்கும், பாட்டிகளுக்கும், சகோதரி அத்தனை பேர்களுக்கும், கலைஞருடைய உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகள் உங்க அத்தனை பேருக்கும் முதல்ல என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு காலையிலேருந்து பல்வேறு மாவட்டங்களுக்கு போயிட்டு, ஈரோடு, சேலம் மாவட்டங்கள்லாம் போயிட்டு இப்போ நாமக்கல் மாவட்டத்துக்குள்ள நுழைஞ்சிருக்கிறேன். உங்களை எல்லாம் சந்திக்கிறதுக்கு மணிக்கன் கரூர் மாவட்டத்திற்கு வருகை தந்திருக்கிறேன். உங்களுடைய எழுச்சியை பார்க்கும்போது எப்படி சட்டமன்ற தேர்தலில் 4க்கு 4 வெற்றி பெற்றோமோ, 100% வெற்றியை பெற்றோமோ, அதே மாதிரி இந்த சட்டமன்ற தேர்தலையும் 100% வெற்றி உறுதியா? கிருஷ்ணராயபுரத்தில் வெற்றி உறுதியா? திரு சி.கே. ராஜா வெற்றி உறுதியா? குளித்தலையில வெற்றி உறுதியா? அண்ணன் சந்திரனுடைய வெற்றி உறுதியா? எந்த சின்னம்? கையை காட்டி சொல்லுங்க, எந்த சின்னம்? உதயசூரிய சின்னத்தில் வாக்களிச்சு மிகப்பெரிய வெற்றி வித்தியாசத்தில் ஜெயிக்க வைக்கணும். செய்வீங்களா? கலைஞருடைய வெற்றி பயணம் துவங்கின மாவட்டம் இந்த கரூர் மாவட்டம். நம்முடைய கலைஞர் 13 முறை ஜெயிச்சு சட்டமன்றத்துக்கு போனார்னா அதுக்கு தொடக்கமா இருந்த மாவட்டம் நம்ம குளித்தலை, நம்முடைய மாவட்டம். அந்த குளித்தலைக்கு உங்களை எல்லாம் நான் குளித்தலை கரூர் மாவட்டத்துக்கு உங்களை எல்லாம் சந்திப்பதில் பெருமை அடைகின்றேன். எப்படி கலைஞர் அவர்கள் நின்ற தேர்தலாம் வென்றாரோ அதே மாதிரி கரூர் மாவட்டத்தில் அத்தனை தொகுதியிலையும் வெற்றி அப்படிங்கிற செய்தி வருமா? நம்முடைய கிருஷ்ணராயபுரம் வேட்பாளர் சி.கே. ராஜா, எனக்கு இருக்கிற பெருமை, நான் இளைஞரணி செயலாளர், இளைஞரணியில் மாவட்ட பொறுப்பாளர், மாவட்ட அமைப்பாளராக இளைஞரணியை சிறப்பாக செயல்படக்கூடியவர் தான் தம்பி சி.கே. ராஜா அவர்கள். உள்ளாட்சி அமைப்பில் யூனியன் கவுன்சிலராகவும் பணியாற்றிருக்கிறார். அதனால மக்கள் பணி, கழக பணி 2த்துலையும் நிறைய அனுபவம் கொண்டவர். சென்னைக்கு வரும்போதெல்லாம் என்னை சந்தித்து பேசுவார். அப்பொழுதெல்லாம் இந்த தொகுதிக்கு என்ன வேணும், இந்த தொகுதியில் என்னென்ன கோரிக்கைங்கிறத ஒவ்வொன்றத்தையும் தெரிஞ்சு அதை அனைத்தையும் சரி செய்வதில் வல்லவர் தான் திரு சி.கே. ராஜா. அதே மாதிரி அண்ணன் சந்திரன் அவர்களும் ஏழை எளிய மக்களுடைய கஷ்டங்களை எல்லாம் உணர்ந்தவர். நீங்க கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி உங்களோடு இருக்கக்கூடியவர். அதை விட பெருமை, குளித்தலை தான் நம்முடைய முத்தமிழர் கலைஞர் அவர்கள் நின்று வென்ற தொகுதி. நம்முடைய குளித்தலை தொகுதி தான் கலைஞர் அவர்கள் நின்று வென்ற தொகுதி. அந்த குளித்தலையில அண்ணன் சந்திரன் அவர்களை அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வச்சு கொடுக்கணும். செய்வீங்களா? நன்றி. சரி, இவ்வளவு பெருமையோடு, இவ்வளவு உரிமையோடு உங்களை எல்லாம் சந்திச்சு கேட்கிறேன்னு
எந்த உரிமையில கேட்கிறேன்? கடந்த 5 வருஷம் நம்முடைய தலைவர் அவர்கள் சொன்ன வாக்குறுதி எல்லாம் நிறைவேற்றி கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிற அந்த உரிமையில உங்களை எல்லாம் சந்திச்சு கேட்கிறேன். உதாரணத்திற்கு நம்முடைய தலைவர் அவர்கள் முதலமைச்சரான போட்ட முதல் கையெழுத்து மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து திட்டம். போன தேர்தலில் சொன்னோம், செஞ்சு கட்டணமா இல்லையா? அதே மாதிரி முதலமைச்சர் காலை உணவு திட்டம், கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்குற திட்டம், இப்படி பல்வேறு திட்டங்களை செஞ்சு கொடுத்துட்டு அந்த உரிமையோடு உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன். எல்லாத்த விட முக்கியம் உங்களுக்கு தெரியும், கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். மாசம் 1000 ரூபாய் 1,30,00,000 மகளிருக்கு உரிமை தொகையா நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கொடுத்திருக்கிறாங்க. இப்போ அந்த உரிமை தொகையை உயர்த்தி தருவேன்னு வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். உரிமை தொகை 1000 ரூபாய் இல்ல, அதை 2000 ரூபாய் உயர்த்தி கொடுப்பேன்னு நம்முடைய தலைவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறாங்க. ஓஏபி முதியோர் உதவி தொகை 1200 இல்ல 2000 ரூபாய் உயர்த்தி தருவோம்னு வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். முதலமைச்சர் காலை உணவு திட்டம் உயர்த்தி தருவோம்னு உயர்த்தி கொடுத்திருக்கிறோம். கல்வி உதவி தொகை 1000 ரூபாய் இல்ல 1500 உயர்த்தி தருவோம்னு சொல்லியிருக்கிறோம். இலவச லேப்டாப் அடுத்த 5 வருஷத்துல 35 லட்சம் லேப்டாப்கள் இலவசமா கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு கொடுப்போம்னு வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். எல்லாத்த விட முக்கியம், அனைத்து மகளிருக்கும் 8000 ரூபாய் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஆட்சி அமைஞ்சோடனே ஒவ்வொரு மகளிர் கையிலையும் 8000 ரூபாய் நம்முடைய முதலமைச்சர்கள் ஒப்படைச்சிருவாங்க. மகளிர் நீங்க முடிவு எடுத்துக்கலாம், உங்களுடைய வீடுகளுக்கு என்ன பொருட்கள் தேவை, என்ன மின்சாதன பொருட்கள் தேவையோ அதை நீங்க வாங்கிக்கலாம்னு முதலமைச்சர்கள் உத்தரவு போட்டிருக்கிறாங்க. இதெல்லாம் செய்யணும்னா, இந்த திட்டங்கள்லாம் நிறைவேறணும்னா போட்டோவா? சரி, போட்டோ வெற்றி உறுதியா? அப்ப அது பேச தேவையில்லை, போட்டோ தான் வேணும். அந்த போட்டோ போதுமா? போதுமா? போட்டோ நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? கேவலமான போட்டோ இது. இந்த போட்டோக்கு இப்போ உலக புகழ் பெற்றுச்சு. வேற இதுக்கு யார் காரணம்? இந்த போட்டோ இப்போ இந்த அளவுக்கு உலக புகழ் பெற்றிருக்குன்னா யார் காரணம்? நானா? நான் இல்லை, நீங்க தான் காரணம். இந்த அடிமை கூட்டத்தை தமிழ்நாட்டுக்குள்ள நுழைய விடக்கூடாது. நான் அவங்க கிட்ட கேட்டுக்கொள்வதெல்லாம் ஒண்ணு தான். நீங்க அத்தனை பேரும் உதயசூரிய சின்னத்தில் வாக்களிக்க தயாராயிட்டீங்களா? தயாரா? உறுதியா? நான் உங்ககிட்ட கேட்டுக்கொள்வதெல்லாம் ஒண்ணு தான். இன்னைக்கு தேதி 18, 23ஆம் தேதி தேர்தல். இன்னும் நம்முடைய கைகளில் 5 நாட்கள் இருக்கு. அடுத்த 5 நாட்கள் நீங்க ஒவ்வொருத்தரும் பிரச்சாரம் பண்ணுவீங்களா? உங்க தெருவில், உங்க வீட்டில், உங்க பகுதியில் யாரை பார்த்தாலும் அவங்க கிட்ட போய் சொல்லுங்க, நம்முடைய தலைவர் மீண்டும் ஆட்சி அமைக்க போது உறுதி. இந்த 5 வருஷம் என்ன பண்ணியிருக்கிறோம், ஆட்சிக்கு வந்தோம்னா 5 வருஷம் என்ன பண்ணுவோம். எல்லாத்த விட முக்கியம், அடிமை கூட்டத்தையும் சங்கி கூட்டத்தையும் தமிழ்நாட்டுக்குள்ள நுழைய விடக்கூடாது அப்படிங்கிற பிரச்சாரத்தை நீங்க செய்வீங்களா? வெற்றி உறுதியா? உங்களையெல்லாம் அன்போடு கேட்கிறேன், பண்போடு கேட்கிறேன், பாசத்தோடு கேட்கிறேன், உரிமையோடு கேட்கிறேன், உங்க வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன், தலைவருடைய மகனாக இருந்து கேட்கிறேன். இன்னும் பெருமையா பூரிப்பா சொல்லணும்னா முத்தமிழ் டாக்டர் கலைஞருடைய பேரனாக இருந்து கேட்கிறேன். உதயசூரியன் சின்னத்துக்கு வாக்களிங்க. இந்த 2 வேட்பாளரையும் கிருஷ்ணராயபுரம் வெற்றி செய்தி வரணும், குளித்தலை வெற்றி செய்தி வரணும். 2 தொகுதியும் அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வைக்கணும். செஞ்சு கொடுப்பீங்களா? உங்களுடைய அன்புக்கும் வரவேற்புக்கும் நன்றி. ஆதரிப்பீர். உதயசூரியன், உதயசூரியன், உதயசூரியன்.